எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோவா தான் இருக்க போது. கோல்டு பிரைஸ் ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் மட்டும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, இது மாரி எனக்கு கல்யாணம் வரப்போது, ஒரு 5 பவுன் வாங்கணும். இப்போ வாங்கலாமா? இல்ல தள்ளி போடலாமான்னு ஆன்சர் பண்ணியிருந்தேன். புரியலனா இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு டிமாண்ட், ஒரு நெசசிட்டி. இப்ப நம்ம சோசியல் என்வைரன்மென்ட் வந்து ஒரு நெசசிட்டி ஆகிடுச்சு. ஸோ கல்யாணம் இந்த மந்த்தோ இல்ல நெக்ஸ்ட் மந்த்தோ இருந்ததுன்னா, உடனடியா நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்றது எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே நேரத்தில கல்யாணம் வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாசங்கள்ல இருந்ததுன்னா, மாசம் மாசம் 2, 2 பவுனா வாங்கி வைக்கலாம். இதுதான் நம்ம எஸ்ஐபி அப்படிங்கிற மாரியும் சொல்லுவோம். கோல்ட் ரேட் ஏறுனாலும், கோல்ட் ரேட் குறைஞ்சாலும் உங்களுக்கு காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். ரூபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற மாரி கூட இத சொல்லலாம் நம்ம. இது குறைய குறைய உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இல்ல அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஆவரேஜ்ல கிடைக்கும். இது வந்து அவருக்கான ஆன்சர். இப்ப கோல்டு ரேட் ஏன் ஏறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2024 பிறந்ததுலருந்தே பார்த்தோம்னா, இந்தியா, சைனா, ரஷ்யா, டர்க்கி, சிங்கப்பூர் இது மாரி கண்ட்ரிங்கள் எல்லாமே இந்த கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டு அக்குமுலேஷன் நெறையவே பண்றாங்க. நம்ம இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் ஆவரேஜா 5 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அக்குமுலேட் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கு. இந்த வருஷம் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல எலக்ஷன்ஸ் இருக்கு. அந்த எலக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? அதனோட எக்கனாமிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாதனால, ஒரு சேஃப் பெட்டா கோல்டுக்கு போறாங்க. நம்ம ஒரு லாஸ்ட் வீக்கோ, இல்ல வீக் பிஃபோர் லாஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா, போன வாரமோ, இல்ல அதுக்கு வாரமோ அமெரிக்கால கரெக்ட்டான கோல்டு ரேட்டு இந்தியால கரெக்ட் ஆகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வைகாசி மாசம் பொறந்துருச்சு. வைகாசி, ஆனி 2மே வந்து நம்மளோட பீக் வெட்டிங் சீசன். டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் இந்தியால. அந்த ஒரு ரீசன்னாலேயே அமெரிக்கால ரேட் குறைஞ்ச அளவுக்கு இந்தியால ரேட் குறையல. இந்த சீசன் முடியறதுக்குள்ள ஆடி மாசம் வந்தா நமக்கு வெட்டிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம தமிழ் மாச பீரியட்ல பார்க்கும்போது, இல்ல ஆகஸ்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, வெட்டிங் சீசன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி பார்க்கும்போது கூட, அங்க வந்து அன்சர்டனிட்டி குளோபல் அன்சர்டனிட்டி இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இப்போதைக்கு சைலன்ட்டா இருக்க டாலர் ரேட்ல இருக்க கோல்டு, டாலருக்கு எதிரா இருக்க கோல்டு வந்து ஒரு புலி பாய்ச்சல் பாய்ஞ்சதுன்னா, நமக்கு இங்க ருப்பியோட வேல்யூ டிக்ளைன் ஆச்சுன்னா, இல்ல ருப்பியோட வேல்யூ இப்படியே ஈக்குவலா கன்டின்யூ ஆனா கூட, நமக்கு வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் தேன் இன்கிரீசிங் அவர் பிரைஸ் பாயிண்ட். இந்த ஒரு காரணங்களால நம்ம ரூபா மதிப்பு ஏறிடுச்சுன்னா, இன்னும் ஜாஸ்தியா அதாவது ரூபா மதிப்பு ஏறிச்சுன்னா, நம்ம கோல்டு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிரா குறைவா ஆச்சுனாலோ, இல்ல இதே நிலை நீடிச்சாலோ, நமக்கு தங்கத்தோட விலை ராக்கெட் ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த காரணங்கள கொண்டு தான் கோல்டு வந்து அக்யூமுலேஷன் எப்பப்பலாம் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கோல்டு உட்பட லம்ப்சமா போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பிரைஸ் காஸ்ட், ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுங்க. விச் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல கொஞ்சம் கொஞ்சமா டிப் ஆகும்போது வாங்குங்க. இதோட சேர்த்து அமெரிக்கால ஃபெடரல் ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்போது, இன்னமும் ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கோல்டு ரெடி ஆகும். ஏறி போறதுனால அவதிப்படுறது யாரு? நீங்களா? வாழ போன ஜலம் முதல்ல முணுமுணுக்குதுங்க, அப்புறம் அதே வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுதுங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் தங்கம் மின்னல் வேகத்துல போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த பாயிண்ட்ட சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வீடியோவ லைக் பண்ணுங்க. வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க. அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.